நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மேசராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வர மார்ச் 24 பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களானது கும்பராசியில் சேர இருக்கிறதுனால அதைத்தான் நம்ம மகாலட்சுமி யோகம்னு சொல்ல போகிறோம். இந்த மகாலட்சுமி யோகம் நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் வளம் பெருக இருக்கிறது. அதில் ஒன்று மேசராசி. மேசராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா, இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேசராசிக்காரங்க செவ்வாய் ராசியை அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களை ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண் முன்னாடி இழந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே வசமாக சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னைக்கு வரைக்குமே தவிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் யாரிடமாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுவே உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் பெரும்பாலான மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க அழகான ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. நிறைய மேசராசிக்காரங்க 7.5 சனியை நினச்சி ரொம்பவுமே பயந்துட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனியும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, நம்ம வாழ்க்கை இதை விட மோசமாக போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். பெருசாக எதுவும் எந்த ஒரு ஆபத்துமே மேசராசிக்கு வராது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சியால் வராது. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்த கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக பெற்றுத்தருவார். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி முழுமையாகவே மாறப்போகுது. மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்களுடைய சேர்க்கை நடைபெறதால இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி மேசராசிக்குமே 7.5 சனி ஆபத்து வந்துருமா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. மேசராசிக்காரங்க சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டமும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். மேசராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தான் தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு தான் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தடுப்பதற்குனே உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களை வளர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய நபர்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன அப்படின்னு தான் தான் உண்டு வேலை உண்டுன்னு ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. என்றைக்குமே நீங்கள் மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்றைக்குமே மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. மேசராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரியான வேலை இல்லை, கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த 2 மட்டும் சரியாக இருந்தது அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களோட மேலாகவே வாழக்கூடியவங்க தான் மேச ராசிக்காரங்களை. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குருவுடைய பார்வை டைரெக்டாக வந்து மேசராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ, நீ எந்த ஜாப்பை ட்ரை பண்ணுறீங்களோ இனி வரக்கூடிய 6-7 மாத காலகட்டத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க 2-3 அட்டெம்ப்ட் எல்லாம் போயிருப்பீங்க, ஆனால் வந்து வேலையே கிடச்சிருக்காது. 2 மார்க் பத்தலை, 3 மார்க் பத்தலை, 5 மார்க் பத்தலை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் 6-7 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மற்ற ராசிகளை விட மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5-6 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு செஞ்சவங்களாம் நல்ல பதவி, நல்ல சம்பளம், நல்ல மதிப்பும் பேரும் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் வந்து அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். அதாவது நீங்கள் 2-3 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஆனால் பெருசாக எந்த ஒரு லாபமுமே வந்திருக்காது. பேசாமல் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நிறைய மேசராசிக்காரங்க இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அப்படியே அதிவேகமாக இருக்க போகுது. முதல் 3 மாதம் மட்டும்தான் 2025 கொஞ்சம் சோதனையாக இருக்குமே தவிர மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்குண்டான பாதகட்டமாக உங்களுக்கு வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, லாபம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி வந்து சனி பயிற்சி நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. மேசராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சியை நினச்சி தான் பயப்படுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. மீண்டும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் நடந்துருமோ அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நிகழ்த்தி தரப்போகிறார். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக சனி பகவான் உங்களுக்கு மாற்றி தருவார். இப்போ நீங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே மேசராசிக்கான பொது பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப, உங்களுடைய கிரகநிலைக்கு ஏற்ப உங்களுடைய இந்த பலன்களில் மாற்றம் ஏற்படலாம். நன்றி, வணக்கம், சிவாய நமக.